இவங்க அரசியல் பண்றாங்கன்றதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் குடுக்கணும்னா, நேத்து வந்து இந்த முருகன் மாநாட்ட பத்தி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன். அந்த பாட்டு ரிலீஸ் பண்ற ஃபங்ஷன்ல அவர் என்ன பேசுறாருன்னா, "இப்பொழுது நாங்கள் முருகனை கையில் எடுத்துள்ளோம். இப்போது நாங்கள் முருகனை கையில் எடுத்துள்ளோம். அடுத்த வருடம் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்ன்னு" பேசுறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க கோர்ட்ல என்ன சொல்றீங்க? அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்றீங்க மாநாட்டுக்கும். அப்புறம் முருகன கையில எடுத்துட்டோம், அடுத்த வாட்டி தமிழ்நாட்ட கையில எடுப்போம்ன்னு என்ன அர்த்தம்? அது அரசியல் தானே அது. ம், 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 அந்த ம். வார்த்தை நீங்க பேசுறதுலேருந்தே நீங்க பண்றது அரசியல்ன்னு தெரியுதா இல்லையா? அப்புறம் முருகன் என்ன உங்க வீட்டு குழந்தையா கையில எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவரு? நான் நினைக்கிறேன் அவர் தமிழ் கடவுள் சார். அவர் வணங்கப்பட வேண்டியவரு. அவர் வந்து வணங்குற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நீங்க அவர கையில எடுத்துள்ளோம் முருகன கையில எடுத்துள்ளோம்னா, நீங்க முருகன பயன்படுத்துறீங்களா அரசியலுக்கு? அப்புறம் அடுத்த வருஷம் தமிழ்நாட்ட கையில எடுப்போம்னா, கிளியரா தெரியுது நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க முருகன்ன்ட்டு. இப்படி நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துறது வேணா, கடவுள அரசியலுக்கு பயன்படுத்துறது வேணா, வேற மாநிலங்கள்ல எடுபடலாம். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா பகுத்தறிவ வச்சு பார்க்குறவங்க. அவங்களுக்கு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு, பக்தி வேறுன்னு எல்லாம் பிரிச்சு பார்ப்பாங்க. இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, நிச்சயமாக மக்கள் வந்து இந்த முருகன் மாநாட்ட வச்சுட்டு நீங்க வந்து இந்துக்கள கன்சாலிடேட் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது என்பது என் கருத்து. ம். இன்ஃபாக்ட் நீங்க உங்களுக்கு இப்ப இருக்கிற லெவல்ல தெற்க இருக்கிற 58 தொகுதிகள்ல ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா 50,000 ஓட்டு கிடைக்கும்னு ஒரு கடந்த கால டேட்டா படி நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். அது இன்னும் அதிகமாறதுக்கான வழியே கிடையாது. இன்ஃபாக்ட் இந்த மாரிலாம் நீங்க நடத்தினீங்கன்னா, நடுநிலையா இருக்கிற மக்கள் வந்து நீங்க கடவுள அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்ட்டு ஓட்டு போடுறத நிறுத்திருவாங்க. உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம்.